சார் மாதம் 2,00,000 சம்பாதிக்கிறேன் சார். 2ஆம் தேதி அக்கவுண்ட்டில் கிரெடிட் ஆகுது. 4ஆம் தேதி பார்க்குறேன் காசு இல்ல. 50,000 கடன் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. எங்கே பண்ணாலும் என்ன ஒரு வேளை என்ன ஆகுதுன்னே தெரியல சார் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறீங்க. 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். கர்மாவை கடன் வாங்கி கழிக்கிறோமா, நோயால் கழிக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். இப்போ நமக்கு இருக்கிறது கடன் வாங்கி கழிக்கிற மாதிரி நிலைமை தான். இதை ஏற்றுக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் சார் இப்படியே இருக்கிறது? காலம்பரம் நான் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? எனக்குன்னு ஒரு மகிழ்ச்சி வேண்டாமா? என் ஃப்ரெண்டு பைக் வாங்கிட்டான், நான் இன்னும் லிஃப்ட் கேட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டான், இப்போ தான் நான் பைக்கை வாங்கிருக்கேன். அந்த ஏக்கமெல்லாம் இருக்குது. 2 விஷயம் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாரை கெட்டியாக பிடிக்கணும். என்ன பண்ண அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாளில் பாலபிஷேகம் அந்த அம்மாவுக்கு அடிக்கடி பண்ணிட்டு வரணும். பச்சை வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். அதே சமயத்தில் வளையல் வாங்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு சம்மங்கி பூ மாலை இருக்குது பாருங்கள், அதை வாங்கி போட்டுட்டு சுத்தமான பசு நெய்யால் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வந்து பாருங்கள். அவன் எப்படிப்பட்ட தடைகள் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய காசெல்லாம் போயிட்டு இருக்கிறவங்களாலும் சரி, முதல்ல தேவைகள் கம்மியாக ஆரம்பிச்சிடும். தேவைகள்னா அப்படின்னா, நம்ம ஒரு 5,000 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், மாதம் பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 6 ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா 300 ரூபாய்க்கு அந்த பொருள் கிடைக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப எளிமையான விஷயங்களும் ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். பயன்படுத்தி பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆத்மார்த்தமாக நம்பி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சொன்னாங்கிறதா செய்யக்கூடாது. செஞ்சிட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் கோயிலில் போய் இந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாவே அந்த நொடியிலேருந்து அந்த அம்மா உங்களை ஹேண்டில் எடுத்துக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனைலாம் சரியாக ஆரம்பிச்சிடும்.